நம்ம இப்போ பார்ப்போம். இருவாயு தொடர்பாக ஒரு கணக்கை நம்ம செய்யணுமெண்டா 2 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து முன்முகக்கோடல். முன்முகக்கோடல்ல மின்கலத்தின் நேர்முனையும் இருவாயு நேர்முனையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கும். சரியா? அந்த டைமில் இருவாயு அதன் ஊடாக மின்னோட்டத்தை அனுமதிச்சு மின்குமிழ் ஒளிரும். சரி, திண்முகக்கோடல் எடுத்துக்கிட்டா மின்கலத்தின் மறைமுனையும் இருவாயின் நேர்முனையும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த டைமில் இருவாயினூடாக மின்னோட்டம் செல்லாது. ஆகவே இந்த இடத்துல மின்குமிழ் ஒளிராது என்பதை நம்ம இங்கே பிரதான கருத்தை எடுக்கிறோம். ஆகவே 2 முக்கிய விஷயங்களும் இருவாயு தொடர்பான கணக்கு செய்யணுமெண்டா நமக்கு முக்கியம். இப்போ இங்கே பார்ப்போம். நமக்கு தந்திருக்க கேள்வி, பின்வரும் சுற்றுக்களின் தடையின் ஊடான மின்னோட்டத்தை கணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சிலிக்கன் இருவாயு 0.7 வோல்ட்டளவும் ஜேர்மன் இருவாயு 0.3 வோல்ட்டளவும் தந்திருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது? 0.3 வோல்ட்டும் இந்த இடத்துல 0.7 வோல்ட்டும் வரப்போகுது. சரியா? அப்போ வந்துட்டேன்டா இங்கே பாருங்க, மொத்த வோல்ட்டளவு 11 வோல்ட்டளவு. இதை 100 ஓம் எடுப்போம். சரியா? 100 ஓம், இது 11 வோல்ட்ல. அப்போ நம்ம இதன் ஊடாக செல்ற மின்னோட்டத்தை தான் ஐயத்தான் காணணும். இந்த ஐய காணணுமெண்டா பெஸ்ட் என்ன செய்யணும்? இதுக்கு குறுக்கியான அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும். இந்த தடைக்கு குறுக்கியான அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, தொடர் சுற்றுல வந்து அழுத்தம் மாறுபடும், மின்னோட்டம் மாறுபடாதானே. இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த 11 மின்கலத்தின் 11 வோல்ட் அளவிலிருந்து கழிக்கோணும் ஜேர்மன்ட வோல்ட் அளவு 0.3 வோல்ட் அளவும் சிலிக்கண்ட 0.7 வோல்ட் அளவும். ஆகவே 0.3 வோல்ட் 0.7 வோல்ட். சரியா? கழிச்சுனண்டா எவ்வளவு வரப்போகுது? 10 வோல்ட் அளவு. விளங்கிட்டா? இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் நமக்கு? இப்போ மொத்த வோல்ட்லும் இது ரெண்டையும் கழிச்சுனா இதுக்கு குறுக்கியான அழுத்தம் வந்துட்டு, அப்போ V சமன் IR என்ற ஈக்குவேஷனில் போட்டுட்டு V சமன் IR. சரியா? அப்போ I சமன் V இன் கீழ் R. அப்போ நமக்கு காண வேண்டிய மின்னோட்டம் எது? இது. இப்போ நமக்கு தடை தெரியும் எவ்வளவு? 100 ஓம்னு தெரியும். வோல்ட்டில் எவ்வளோ கண்டிருக்கோம்? 10 போட்டோம்டா. இதை சுருக்கிறோம்டா என்ன வரப்போகுது? இதையும் வெட்டிட்டோம்டா. I சமன் 0.1 ஆம்பியர் என்று வரப்போகுது. என்ன இப்போ இதுட கணக்கு ஓகே நமக்கு. இப்போ இதன் ஊடாக சொல்கிற மின்னோட்டம் எவ்வளவு? 0.1 ஆம்பியர். சரியா? இப்போ இரண்டாவது கணக்கு வாங்க. இரண்டாவது கணக்கு என்ன சொல்கிறாங்க? இதன் அழுத்தம் வந்து 12 வோல்ட் அளவாம். சிலிக்கன் இருவாயு ஒன்றையும் ஜேர்மன் இருவாயு சிலிக்க இருவாயு ஒன்றையும் தொடராக நினைச்சிருக்காங்க. சரியா? அப்போ இந்த சுற்று நான் எப்படி கீறலாம்? இவ்வாறு கீறலாம். இப்படி என்றா ஒரு ஜேர்மன் இருவாயு, சரியா, அடுத்தது சிலிக்கன் இருவாயு, அடுத்தது இப்படி கீறி இதில் வந்து அடுத்த சிலிக்கன் இருவாயு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்குன்னு கீறலாம். கீறிட்டு இந்த மின்கலத்தை நான் கீறுறேன். சரியா? கீறிட்டு இதோட நினைக்கிறேன். இப்போ இது 12 வோல்ட் ஒன்று எடுங்க. இது வந்து சிலிக்கன் இருவாயு தானே. இது 0.7 வோல்ட்டில் அளவு பண்ணி இதனோட ஆசை. இது ஜேர்மன் இருவாயு எடுத்தீங்கன்னா இது எவ்வளவு? 0.3 வோல்ட்டில் அளவு பண்ணும். இது சிலிக்கன் இருவாயு எடுத்தீங்கன்னா 0.7 வோல்ட் அளவு. இப்போ நாம் வோல்ட் அளவு அதிகரிக்கும் போது, சரியா, இங்கே 0.3 அதிகரிச்சுன்னா இதனூடாக மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கும் இந்த ஜேர்மன் இருவாயு. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்டில் அதிகரிக்கணும். மொத்தமாக 8 வோல்ட்டில் அதிகரிக்கணும். 0.3 1 வோல்ட்டில் அதிகரித்தா தான் இதனூடாக மின்னோட்டம் பாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே எடுத்தீங்கன்னா 0.7 வோல்ட் அளவிலே பெஸ்ட் ஆரம்பத்திலேயே இதனூடாக மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும். ஆகவே இதில் நான் தடைக்கிறேன் வந்துட்டேன், இல்லை தடையை குறிக்கிறேன். சரியா? தடையை குறிக்கிறேன் 11.3 ஓம். இப்போ இந்த தடையினூடாக செல்ற மின்னோட்டத்தை ஐயத்தை நான் காணணும். ஐய காணணும்டா என்ன செய்யணும்? அப்போ இந்த சுற்று இவ்வளவு வந்து ஓப்பன் சுற்றா மாறிடும்.
ஏன் இது வந்து 1 வோல்ட் அளவு தான் மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ஆனால் இந்த சிலிக்கன் நிறுவாய் 0.7 வோல்ட்டில் மின்னோட்டத்தை அனுமதிச்சிடும். ஆகவே நமக்கு எங்கே வரப்போகுது கணக்கு இதில் வார மின்னோட்டத்தை தான் காண்றோம். அப்போ நம்ம இதை கருத்தில் எடுக்க தேவையில்லை, இதைத்தான் கருத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்வேன், 12 வோல்ட் அளவில் இருந்து மொத்த வோல்ட் அளவு இந்த சிலிக்கன் நிறுவாய் வோல்ட் அளவை கழிக்கணும் 7 வோல்ட் அளவு. இப்போ கழிச்சனண்டா 11.3 வோல்ட் அளவு இந்த தடைக்கு குறுக்கியான வோல்ட் அளவாக வரும். இப்போ I சமன் V கீழ் R எடுத்தனண்டா V எவ்வளவு 11.3 வோல்ட் அளவு கண்டுட்டேன். R எவ்வளவு 11.3 ஓம். இதை சுருக்கி விட்டோம்டா மின்னோட்டம் எவ்வளவு வரப்போகுது 1 ஆம்பியர். சரியா?